இன்னைக்கு சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் மூவிஸோடைய முதல் மூவி. ப்ரொடியூசர் முகேஷ் அவர்களுக்கும் நம்ம டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் ஒட்டுமொத்த இந்த க்ரூ, அதாவது எடிட்டர், அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அதே போல கேமராமேன் எல்லாரும் இணைந்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமான படமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல காமெடி, சென்டிமெண்ட்டு, சாங்கு, ஃபைட்டு அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு திரைப்படமாக, ஒரு ஜனரஞ்சகமான படமாக, குடும்பங்கள் விரும்பும், குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக வந்ததாக நான் நினைக்கிறேன். நான் எது சொன்னாலும் ஒரு அம்மாவா என் கருத்து சொன்ன மாதிரி இருக்கும். நான் இந்த திரைப்படம் உங்கள் கையில் இன்னிலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் கையில் வந்துருச்சு. மக்கள் பார்த்து நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ கொடுக்கணும். எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம், ஆதரவு சண்முக பாண்டியனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டனோட பிளெஸ்ஸிங் நிச்சயமாக இந்த தம்பிக்கு என்னைக்கு இருக்கோ அதுபோல மக்கள் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாங்க சார், நான் அவர் பிறந்த காலத்திலேருந்து பார்க்குறேங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்க. 2 பிள்ளைகளுமே அப்படிதான். கேப்டனுக்கு பிறந்தவங்க பெரியவர் விஜய் பிரபாகர், சண்முக பாண்டியன் 2 பேருமே அப்படிதாங்க. ஸோ நான் சொல்கிறத விடங்க, மற்றவங்க அதை சொல்லட்டும், மற்றவங்க பாராட்டும், மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேங்க. அதனால் மற்றவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதனால் அடுத்தவர்களுக்கு கருத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கு கொம்பு சிவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது படம் பார்த்து வந்தது. ஏன்னா ஷம்மு நீண்ட நாள் போராடி கஷ்டப்பட்டு 13 வருஷம் சினிமா காலத்தில் இந்த 4வது படம் இருந்தாலும், இந்த 4வது படம் இன்னைக்கு எல்லா சினிமாவுக்கு அனைத்து ஜாம்பவான்களும் சேர்ந்து இந்த படத்தை சேர்ந்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் இருக்கட்டும், பொன்ராம் சாராக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா சார் இருக்கட்டும், அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த சினிமாவில் சேர்ந்து கொம்பு சிவி அப்படின்னு ஒரு படத்தை எனக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்குது. நான் நேற்றுலேருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு சலிப்பு, எனக்கு போரே அடிக்கல. மேலும் மேலும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது படம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், தார்னிகா, ஐரா, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அடுத்த 2 வாரம் எந்த படம் இல்லாதனால ப்ளஸ் ஹாலிடேஸ் இருக்குது. மக்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் கேப்டன் மகன் சண்முகம் பாண்டியன் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நிச்சயம் இந்த உங்களோட எதிர்பார்ப்பை நிச்சயம் கொம்பு சிவி பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது படம். நானும் சரத் சார், பொன்ராம் சார், நாங்கள் எல்லாரும் மக்களை நல்லா சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணோம். நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நாங்கள் படத்தில் நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணது நல்லபடியாக மக்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு என்னையும் எங்கள் டீமையும் சப்போர்ட் பண்ணணும். கொம்பு சிவி நல்லா இருக்குது. சண்முக பாண்டியன் அண்ட் சரத்குமார் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்த படம். இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் உங்களுக்கு கடைசி வரையுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சண்டை சீக்வன்ஸ் மாதிரி காமிப்பாங்க, நடுவில் ஒரு காமெடியை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள், அதுக்கான ஃப்ளாஷ்பேக் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த விவசாய நிலத்துலலாம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது அந்த மாமா மச்சான் அந்த மாதிரி தான் மாமா மாப்பிள்ள மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு கனெக்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம ரஜினி முருகனில் லைக் ஒரு சிவகார்த்திகேயன் சார், ராஜ்கிரண் சார் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதில் அந்த ஒரு பாண்டிங் ட்ராவல் ஆகுது. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். காமெடி நல்லா, அதான் கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல ஒரு சில டைம் காமெடி வைக்கும்போது அதுதான் நேச்சுரலாக இதாகும். வலுக்கட்டாயமாக ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரல, எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. காமெடி, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் எல்லாம் ஃபேமிலி படம், ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நாட்டில் நடக்கிறது தான் எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. மதுவாரிசு கேப்டன் தான் படம் சூப்பர் சார். இட்டு பக்கம் இருக்கும், சூப்பர் படம் எல்லாம் பக்கம் இருக்கு சார். சூப்பர் சார். அதான் சார், புலிக்கு போறது பூனை ஆகாது, சிங்கம் தான், புலி தான். சூப்பர்.
கேப்டன் சார் பாத்துங்க. கேப்டன் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அவரோட சண்டை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு சார். காமெடி பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பீரியாடிக்கல் அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருந்ததுனால நல்லா இருந்துச்சு நிஜமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். காமெடியா இருந்துச்சா? காமெடியா இருந்தது, ஃபைட்டிங் வந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தோட பாக்குற படம். காமெடி எல்லாமே சூப்பரா இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. பயங்கர காமெடி, நல்லா இருக்கு படம். படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் சரி, இப்போ எங்களுடைய சண்முக பாண்டியன் தம்பியும் சரி, ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது. படம் வேற லெவல்ல வந்திருக்குது. இப்போ சண்முக பாண்டியன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுன்றதுக்கு அடையாளமா சண்முக பாண்டியன் இருக்கிறாரு. அவருடைய ஃபைட்டா இருக்கணும் சரி, அவரோட டான்ஸா இருக்கணும் சரி, இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குது. உண்மையாலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் சண்முக பாண்டியனை வந்து எப்படி விஜய் வந்து கேப்டன் வந்து கை காமிச்சாரோ அது மாதிரி இன்னைக்கு சரத்குமார் சார் வந்து எங்க சண்முக பாண்டியனுக்காக நடிச்சிருக்காரு. இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகும். சரத்குமார் சார் அவங்களுக்குள்ள காம்போ நல்லா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். மாமா மச்சாங்கிற ஒரு நல்லா இருந்துச்சு, நல்லா பேசியிருந்தாங்க சார். இந்த இடத்துலயுமே போர் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லாமே ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கடைசி ஃபைட்லாம் 10 கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. எத்தனை கேப்டனா? 10 கேப்டனை பார்த்து இருக்குது. ஃபைட்டு சூப்பர், ஆக்டிங் சூப்பர், இறக்கம் சூப்பர், அழுக சூப்பர், இமோஷனல் சூப்பர், எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு பகத் சிங் அவரும், ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவரும், கடைசியா எங்க கேப்டனும் பாட்டோட உள்ள வந்துட்டாருடா. அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு. சும்மா நார்மலாக ஏதோ ஒரு கிராமத்து மூவி, ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபங்க மாதிரி ஏதோ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதை விட நல்ல ஒரு மாசான மூவியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரதர். அவருடைய என்ன சொல்கிறது, அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு இந்த மூவியை. அவருடைய இதை ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆக்ஷன் சீன்ஸ் தாங்க எல்லாத்தோட பேச பொருள் என்ன இருக்குன்னா, ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸாக ஒன்றுமே தரமாக இருக்குது. தரமாக அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. அப்பாவை போலயே சொல்லவா வேணும்.